அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு பருவம் 2க்குரிய பாடநூல் உள்ள சமூகல் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறோம். அதாவது புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதில் மொதல் படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சங்ககால வளர்கள் கொடுத்துருக்காங்க. 2ஆம் படம் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு, 3ஆம் படம் வந்து போக்குவரத்து அப்படிங்கிற 3 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 படத்துக்குரிய புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் மொதல் படம் வந்து சங்ககால வளர்கள்ங்கிற படம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய புக் பேக் கொஸ்டினை முடிச்சிருவோம். இதில் வந்து கடையில் வளர்கள் 7 வளர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க கடையில் வளர்கள் ஆட்சி செஞ்ச பகுதிகள், கடையில் வளர்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க. கடையில் வளர்கள் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளை பற்றி கொடுத்துருக்காங்களா. வள்ளல்கள் வந்து ஆட்சி செய்த பகுதிகள் அப்படின்னு என்ன பிடிச்சிருக்காங்களா. பேகன் ஆட்சி செய்த பகுதி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனிமலைங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பாரு. பாரி பரம்பூர், அதே மாதிரி வந்து தகுடூர், அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற தகுடூர்ங்கிற பகுதியையும், வல்வேலூரி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை, அப்புறம் ஆயாண்டிரன் வந்து புதியமலை, நெடுமுடிக்காரி வந்து தொண்டை மாவட்டத்தை சேர்ந்த திருக்கோவிலூருங்கிற இடத்துல, நல்லி வந்து தோட்டிமலை அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. மொதல் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க. இதில் மொதல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டேஸ் மூவேந்தர்களில் ஒருவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆய், பாரி, நல்லி இவங்க 3 பேர் வந்து கடையல் வள்ளல்களில் ஒருவங்க. சேரர் ஒருத்தர் தான் மூவேந்தர்களில் ஒருவர். சேரர், சோழர், பாண்டியன் சொல்லுவாங்கல்ல, அதில் 3 ஒருவர் யாருன்னா சேரன். அப்புறம் 2ஆவது கொஸ்டின், சங்க காலத்தில் கடையல் வள்ளல்கள் டேஸ் கலை ஆட்சி செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது கடையல் வளர்கள் வந்து மலைப்பகுதியில் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். அப்போ டேஸ் மாவட்டத்திலே பரம்புநாடு அமைஞ்சிருக்கு. பரம்புநாடு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது பரம்புநாடு ஆட்சி வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா பாரிங்கிற வள்ளல் தான். இதுக்கு ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். அப்புறம் 4, பேகன் டேஸ் மலையில் உள்ள ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செஞ்சான்னு கொடுத்துருக்காங்க. பேகன் வந்து பழனி மலையில் இருக்க ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. பேகன் வந்து மயிலுக்கு போர்வை விரித்தவர் யாருன்னு கேட்பாங்கல்ல, அவர் பேகன். அதியமான் வந்து ஒரு டேஸை அவையார் கொடுத்தார். அதியமான் வந்து அரிய வகை நெல்லிக்கனியை தான் அவையார் கொடுத்துருப்பாங்க. இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஆயாண்டிரன் வந்து ஆட்சி புரிஞ்ச பகுதி வந்து புதிய மலை. அதியமான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் டகுடூருங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பாரு. டகுடூர் மலை. வல்வேலூரி வந்து கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை. பாரி வந்து பரம்பு மலை. சரியா தவறா என்ன கூறுக. அதாவது பாரி இயற்கை பாதுகாக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன்னா பாரி மன்னர் வந்து முல்லை கொடிக்கு தேர் கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் இயற்கை பாதுகாத்தார். இங்கே பாதுகாக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. இப்போ 2ஆவது கொஸ்டின், சங்க காலத்தில் 7 புகழ்பெற்ற வளர்கள் இருந்தனர். சரிதான். அதுக்கடுத்து 3ஆவது கொஸ்டின், நாம் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். சரி. 4, நெடுமுடிக்காரி தோட்டிமலை பகுதியை ஆட்சி செஞ்சாரு. நெடுமுடிக்காரி தோட்டிமலை ஆட்சி செஞ்சிருக்க மாட்டார். நல்லி தான் என்ன பண்ணுவாங்க, தோட்டிமலைங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இது தவறு. அதுக்கடுத்து பின்வரும் கேள்விகளுக்கு ஓரிரு வாக்கியங்களை விடையளிக்க. சங்க இலக்கியத்தை பற்றி எழுதுன்னு கேட்டிருக்காங்க. 95ஆம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. இது கொடுத்துருக்காங்க பாருங்க. பல்வேறு இலக்கிய நயம் வாய்ந்த செவ்வியல் பாடல்களை கொண்டுள்ள சங்க இலக்கியங்களை சங்க காலம் பற்றி அறிவதற்கான முக்கிய ஆதாரம் கொடுத்துருக்காங்களா. இதான் முதல் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அது 2ஆம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பாரியை எதிர்த்து வெற்றி அடைய இயலாத போது மூவேந்தர்கள் என்ன செஞ்சாங்க. 98 பக்கத்துல இருக்கு. கொடுத்துருக்காங்க பாருங்க. பரம்பு நாட்டின் மலையடிவாரங்களில் இருந்து தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை மலையின் மேற்பகுதிக்கு செல்ல விடாமல் தடுத்திருக்காங்க. அப்புறம் உணவு மற்றும் நீருக்காக மலையை விட்டு வெளியில் வரும்போது பாரி சரணடைவாங்க அப்படின்னு மூவேந்தர்கள் நினைச்சிருக்காங்க. இவங்க சரியான ஆன்சர் இதுதான். அடுத்து நெக்ஸ்ட் 3ஆவது கொஸ்டின் பாருங்க. 3ஆவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதியமான் ஏன் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தார். இதுக்குரிய ஆன்சர் வந்து 100ஆம் பக்கத்தில் இருக்கு. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதியமான் வந்து தனக்கு பின் குறுநில மன்னர்கள் பலர் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய உங்களை போன்ற புலவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால ஔவையாருக்கு வந்து அதியமான் என்ன செஞ்சிருப்பாருன்னா நெல்லிக்கனி கொடுத்துருப்பாரு. 4ஆவது கொஸ்டின், வல்வேலூரி எதனால் புகழ் அடைந்தார். இதுக்கு வந்து ஆன்சர் 101ஆம் பக்கத்தில் இருக்கு. வல்வேலூரி என்றால் வலிமையான வில்லை உடையவன், வில்லாற்றல் மிக்கவன்.
அதாவது சிறந்த வில்லாளன் அப்படிங்கிறது அந்த பெயருக்குரிய பெயரை பெற்றார். அதாவது வல்வில் என்றால் வலிமையான வில்லை உடையவர் அல்லது வில்லாற்றல் மிக்கவன் பொருள். ஓரி வந்து சிறந்த வில்லாளன் என்பதை இப்பெயரை பெற்றார். ஓகேயா, புக் பே கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இது புக்குலக்க ஒவ்வொரு வள்ளல்களுக்கு முடியறதுக்கு முன்னாலேயும் சில கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓரலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் புக்கில் பின்னால் இருக்க கொஸ்டின் இது இந்த பாடத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கிறதுக்காக இந்த பாடத்தில் இந்த புக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஆரம்பிக்கி கடையில் வளர்களில் ஏதேனும் 3 வளர்களின் பெயர்களை கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு 7 வள்ளல்களில் 3 பேர் தான் கேட்டிருக்காங்க. பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆண்டிரன், அதியமான், நல்லி மற்றும் வல்வில் ஓரி. கடையல் வள்ளல்கள் 7 பேர், அதில் 3 பேர் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது 3 பேர் எழுதிக்கோங்க. அப்புறம் கடையல் வள்ளல்கள் எந்த காலகட்டத்தில் மலைப்பகுதியை ஆட்சி செஞ்சாங்க கேட்டாங்கன்னா சங்க காலத்தில் மலைப்பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது எழுதணும் கூட தேவையில்லை. இது வந்து இந்த ஒவ்வொரு வள்ளல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, என்ன தெரிஞ்சுக்கிறீங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேகன் ஆட்சி செய்த மலைப்பகுதி எது? பேகன் ஆட்சி செய்த பகுதி என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி மலையில் ஆட்சி செஞ்சிருக்காரு. அடுத்து பேகன் தன் நடைபயணத்தின் போது எதை கண்டார்? பேகன் தன் நடைபயணத்தின் போது குளிர் நடங்கிற ஒரு மயிலை பார்த்துருப்பாரு. நடுங்கி கொஞ்சம் மயிலை பார்த்த பொழுது பேகன் என்ன செஞ்சார்? அவர்கிட்ட இருக்கிற போர்வையை அந்த மயிலுக்கு போட்டிருப்பாரு. அடுத்து பாரி வள்ளலுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பாரி ஆட்சி செய்த பகுதி எது? பாரி ஆட்சி செய்த பகுதி வந்து பரம்புமலை. மலை அடிவாரங்களிலிருந்து பரம்பு நதிக்கு செல்லவிடம் நிறுத்தப்பட்டவை வேணா உணவும் தண்ணீரும் பூவேந்திரன் வந்து நிறுத்திட்டாங்க. முல்லைக்கொடிக்கு ஆதரவாக பாரி எதை கொடுத்தாருன்னா பாரி வந்து முல்லைக்கொடிக்கு ஆதரவாக தேரை கொடுத்தார். அப்புறம் அதியமானுங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அதியமானுக்கு பரிசாக என்ன கிடைச்சிச்சு? அரிய வகை நெல்லிக்கனி. அவ்வையார் என்பவர் யார்? அவ்வையார் என்கிறவர் சங்ககால புலவர்களில் ஒருவர். அவ்வையாருக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுக்க காரணம் என்ன? அதுக்கு இந்த இருக்கு பாருங்க. அதியமானும் தனக்கு பின் குறுநில மன்னர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற சொல்கிற புலவர்கள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் புலவர்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரியவகை நெல்லிக்கனியை யார் கொடுத்துருப்பாங்க? அவ்வையாருக்கு கொடுத்துருப்பாங்க. வள்ளல்கள் கொடுத்த பொருட்கள் பட்டியல் இருக்க. பாரி வந்து என்ன கொடுத்தாரு? பாரி வள்ளல் வந்து பாரி என்ன கொடுத்தாருன்னா முல்லைக்கொடிக்கு தங்க தேர்வை கொடுத்துருப்பாரு. பேகன் வந்து மயிலுக்கு போர்வையை கொடுத்துருப்பாரு. அதியமான் வந்து அவ்வையாருக்கு நெல்லிக்கனியும் கொடுத்துருப்பாரு. அப்புறம் வல்வில் ஓரியை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னால் வந்து அவர் சம்மந்தமாக நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பாடத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கிறதுக்காக கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்வரத்தை பொறுத்துக்கு என்னது? பாரி வந்து பிள்ளைங்களிடம் அன்பு காட்டுதல், பேகன் கைவினை கலைஞர்களை பெருமைப்படுத்துதல், அதியமான் இயற்கையிடம் அன்பு காட்டுதல், வல்வில் ஓரி மக்களை மதித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து விதையளிக்க முயற்சிகளில் என்ன கொடுத்துருக்காங்க? வல்வில் ஓரி எந்த மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செஞ்சாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, நான் சரியாக கவனிக்கல. இது பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. பாரி வந்து இயற்கையிடம் அன்பு காட்டுதல் வரும். பேகன் வந்து விலங்கினிடம் அன்பு காட்டுதல், அதியமான் வந்து மக்களை மதித்தல், வல்வில் ஓரி வந்து கைவினை கலைஞர்களை பெருமைப்படுத்துதல். அடுத்து நெக்ஸ்ட்டு வல்வில் ஓரி எந்த மலைப்பகுதியாங்கான பகுதியை ஆட்சி செஞ்சார்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. வல்வில் என்பதின் பொருள் வந்து வில்லாற்றல் மிக்கவன் அப்படிங்கிற மாதிரி பொருள் போடும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பாடத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அப்புறம் 2ஆம் பாடம் போவோம். 2ஆம் பாடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்புங்கிற படம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு புக் பேக் ஆன்சரை முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். இதுக்கெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன். முதல்ல புக் பேக் கொஸ்டின்னா ஆன்சர் பார்த்துருவோம். இல்லை முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதிப்பீடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயமும் இருக்குது, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் ஆனைமலையில் இருக்குது. அப்புறம் ரெண்டுமே வரும். அப்புறம் 2வது கொஸ்டின் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் வந்து நீலகிரி மலை. 3வது கொஸ்டின் மரங்களின் உச்சி கிளைகள் இணைந்து ஒரு சங்கிலி போல் உருவாவதற்கு பெயர் பெற்றது. பெயர் வந்து டேஸ் என்ற பெயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விதானம்ங்கிற பெயர். 4 தமிழ்நாட்டில் டேஸ் காலநிலை நிலவுவது வெப்பமண்டல காலநிலை நிலவுகிறது. 5வது டேஸ் அதிக மழைப்பொழிவுள்ள இடங்களில் காணப்படும்னா பசுமை மர காடுகள் அதிக மழைப்பொழிவுள்ள இடங்களில் காணப்படும். அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டின் மலைத்தொடர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டின் மலைத்தொடர்கள். இப்போ சுருளி அருவி எங்கே இருக்குது? தேனியில் இருக்குது. இந்தியாவின் முதல் கடற்பாலம் பாம்பன் பாலம். பிச்சாவரம் அலையாத்தி காடுகள். தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி வந்து இந்தியாவிலே 3வது நீளமானது. அப்புறம் சரியா அல்லது தவறா என கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவின் 10வது மிகப்பெரிய மாநிலமாகும். சரிதான். தமிழ்நாடு இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. தவறு. குறிஞ்சி மலர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். தவறு.
தமிழ்நாடு ஆண்டு முழுவதும் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை கொண்டுள்ளது. இதுவும் தவறுதான். 5 இலையுதிர் காடுகள் எப்போதும் பசுமையாக இருக்கும். இது தவறுதான். அப்புறம் குறுகிய விடையளி. முதல் கொஸ்டின் தமிழ்நாடுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களை பட்டியலிட கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் இந்த இருக்கு பாருங்க. எத்தனாம் பக்கம்னா 107ஆம் பக்கத்தில் இந்த இருக்கு. அதாவது வடக்கில் ஆந்திர பிரதேசத்தையும், வடமேற்கில் கர்நாடக மாநிலத்தையும், தெற்கில் இந்திய பெருங்கடலையும், மேற்கில் கேரளாவையும், கிழக்கில் வங்காள விரிகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. இது மட்டும் போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு 2ஆம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு இந்தியாவின் மேற்கு பகுதியில் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் இயற்கை பகுதி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 108ஆம் பக்கத்தில் தமிழ் இயற்கை அமைப்பு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரை. அடுத்து 3ஆவது கொஸ்டின் என்னன்னா, 3ஆவது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள சமவெளிகளின் பெயர்களை கூறுகன்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு என்ன வருதுன்னா கடற்கரை சமவெளி பகுதி. அதுக்கடுத்து இந்த கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் வந்து 109ஆம் பக்கத்தில் ஆற்று சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள் அப்படி 2 வகை சமவெளிகள் இருக்கு. அடுத்த 4ஆவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள அருவிகளின் பெயர்களை கூறுக. அருவிகள் வந்து தலையாறு அருவி, குற்றால அருவி, சுருளி அருவி, வட்டப்பாறை அருவி, ஒகேனக்கல் அருவி அப்படின்ட்டு 5 அருவிகள் இருக்குது. தலையாறு அருவி எங்கே இருக்கு பாருங்க, தேனி மாவட்டம். குற்றால அருவி தென்காசி. அதுக்கடுத்து சுருளி அருவி வந்து தேனி தான். வட்டப்பாறை அருவி கன்னியாகுமரி. ஒகேனக்கல் அருவி தருமபுரி மாவட்டம். அடுத்து 5ஆவது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. தமிழ்நாட்டின் காலநிலை பற்றி விவரம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் காலநிலை வந்து பேஜ் நம்பர் 111ஆம் பக்கத்தில் தமிழ்நாடு பருவகாலங்கள் வருங்க. குளிர்காலம் வந்து ஜனவரி டு பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் டு மே மாதம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து அக்டோபர் டு டிசம்பர். 6ஆவது கொஸ்டின் பசுமை மர காடுகள் மற்றும் இலையுதிர் காடுகள் வேறுபடுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு அட்டவணையாக போட்டு பசுமை மர காடுகள், இலையுதிர் காடுகள் பிரித்து இது இருக்குல்ல. பேஜ் நம்பர் வந்து 112ஆம் பக்கம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பசுமை மர காடுகள் என்னென்னா இந்த காடுகளில் உள்ள மரங்களின் இலைகள் வந்து எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டமான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் இவ்வகை காடுகளை காணலாம். இலையுதிர் காடுகளுக்கு பாருங்க. இந்த காடுகளில் உள்ள மரங்கள் வந்து இலைகள் வறட்சி காலங்களில் உதிர்த்து விடும். இவ்வகை காடுகள் பொதுவாக பசுமை மர காடுகளின் அருகில் காணப்படுகிறது. இது பெரும்பாலும் மலைகளின் கீழ்ப்பகுதியில் வளருது. இது அதுக்குரிய வேறுபாடு. அடுத்து புக்குள்ள இருக்க கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்துருவோம். அதாவது வந்து ஒவ்வொரு கான்செப்ட் கொடுத்து அந்த கான்செப்டில் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்கன்னு செக் பண்ணதுக்காக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சராக. அது இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். விதியளிக்க முயற்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொதல் கொஸ்டின் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் வந்து நீலகிரி மாவட்டம். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ஏதேனும் 2 வனவிலங்கு சரணாலயங்களின் பேர்களை கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, முதுமலை வனவிலங்கு சரணாலயம், அப்புறம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இது 2 சரணாலயங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க சரணாலயங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப்லாம் படித்து நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கீங்கன்னு செக் பண்ணதுக்காக தான் இங்கே கீழே ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஆறுகள் சிலவற்றின் பேர்களை கொடுத்துருக்காங்க. இது இருக்குல்ல, தலையாறு அருவி, குற்றாலம் அருவி, சுருளி அருவி, வட்டப்பாறை அருவி, ஒகேனக்கல் அருவி. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஆறுகள். அதுக்கடுத்து குற்றால அருவி எந்த மாவட்டம் அமைந்திருக்குன்னா தென்காசி மாவட்டம் அமைந்திருக்கு. முக்கியமான ஆறுகள்னு பார்த்தோம்னா பாலாறு, செய்யாறு, தென்பெண்ணை, வெள்ளாறு. இதெல்லாம் வந்து காணப்படுற முக்கியமான ஆறுகள். அதனால் காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகளாக உருவாக்கப்பட்டிருக்கும். வைகை ஆறு வந்து மற்றும் தாமிரபரணி ஆறு தெற்கு சமவெளியில் உருவாக்கும். செய்யாறு வந்து பாலாற்றின் ஒரு கிளை ஆறு. இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அடிக்கடி கொஷின்ஸ்.
அடுத்து இந்த பேராகிராஃப் எந்த அளவு தெளிவாக இருக்கீங்கன்னு செக் பண்ணதுக்காக இந்த கீழே இருக்க கொஸ்டின் விடையளிக்க முயற்சி செய்க. தமிழ்நாடு எந்தெந்த மாதங்களில் தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக மழையை பெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்றுடைய காலம் பாருங்க ஜூன் டு செப்டம்பர் மாதம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் வானிலை பற்றி ஒரு வரியில் விடை கூறுகிறேன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய காலம் என்ன காலநிலை சார்ந்ததுன்னா வெப்ப மண்டல காலநிலையை சார்ந்தது. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் படம் 3ஆம் படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போக்குவரத்து. நமக்கு 3ஆம் படம் போக்குவரத்துங்கிற படம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க புக் பேக் கொஸ்டின் முதல்ல பார்த்துருவோம். மதிப்பீடு மொதல் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவற்றில் நீலவழி போக்குவரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எதுக்கு எடுத்திருக்காங்க. இதில் இருக்கிற 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் மகிழ்ந்து தான் சரியான ஆப்ஷன். அப்புறம் 2வது கொஸ்டின் 2000ஆம் ஆண்டு முதல் இரும்பு பாதை அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் 1953ஆம் ஆண்டு தான் முதல் இரும்பு பாதை அமைக்கப்பட்டது. அப்புறம் 3வது கொஸ்டின் தங்க நாற்கார சாலை முக்கிய நகர்களில் ஒன்றான தேசிய இணைக்குதுன்னா சென்னை இணைக்குது. 4வது டேஸ் பழமையான போக்குவரத்து ஆகும். மாட்டு வண்டி தான் பழமையான போக்குவரத்து ஆகும். 5 போக்குவரத்து வகைகள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நிலவழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, அப்புறம் தொடர்வண்டி ரயில் வண்டி போக்குவரத்து வரும். அப்புறம் 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த இருக்கிற சாலை வழி, இரும்பு பாதை வழி, நீர்வழி, வான்வழி. அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி. 2வது கொஸ்டின் முக்கியமான மக்கள் போக்குவரத்து பேருந்து. 3வது கொஸ்டின் கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு வரை செல்லும் ரயில் கிம்சகார் விரைவு ரயில். 4வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கப்பல் துறைமுகம் தூத்துக்குடி. 5 சென்னை மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. ஒரு 3வது என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியா அல்லது தவறா என கூறுங்க கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு போக்குவரத்து தேவையானது அல்ல. இது தவறு. மக்களுக்கு போக்குவரத்து மிகவே தேவையானது. 2வது கொஸ்டின் துறைமுகங்கள் முக்கிய வர்த்தக மையங்களாக உள்ளன. இது சரிதான். 3வது கொஸ்டின் நாட்டின் பல பகுதிகளை சாலை வழி போக்குவரத்து இணைக்கவில்லை. இது தவறு. பல பகுதிகளை இணைச்சிருக்கு. அப்புறம் 4வது கொஸ்டின் சென்னை புறநகர் பேருந்து நிலையம் ஆசியாவிலே மிக சிறியதாகும். இது தவறு. சென்னை புறநகர் பேருந்து நிலையம் தான் ஆசியாவிலே மிகப்பெரிய போக்குவரத்து பேருந்து நிலையமாகும். அப்புறம் 5 தமிழ்நாட்டில் 5 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. இது தவறு. அடுத்து குறுகிய விடையளி. முதல் கொஸ்டின் போக்குவரத்து வரையறைன்னு கொடுத்துருக்காங்க. இது மொதல் பக்கத்தில் பாருங்க. இந்த பாடத்தினுடைய மொதல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 115ஆம் பக்கம். போக்குவரத்து என்பது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் பொருட்கள் முதலியவற்றை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்வது ஆகும். 2வது கொஸ்டின் போக்குவரத்து வகைகள் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள பல்வேறு போக்குவரத்து வகைகளை பட்டியலிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 116ஆம் பக்கம். போக்குவரத்து வகைகள் 3 வகைப்படும். இது போக்குவரத்து வகைகள் நிலவழி, நீர்வழி, வான்வழி. அதை 2ஆக பிடிச்சிருப்பாங்க. சாலை வழி, இரும்பு பாதை வழின்னு பிடிச்சிருப்பாங்க. சார் என்ன இதில் 5வது கொஸ்டின் போக்குவரத்து வகைகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டது சரியான ஆன்சர். ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு ரயில் போக்குவரத்து விவரி தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் மிக முக்கிய 2 ரயில் இணைப்புகளின் பெயர்களை கூறுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு. தமிழ்நாட்டில் ரயில் நிலையம் 1956 ராயப்பேட்டையில் கட்டப்பட்டது. இது இந்தியாவின் 2வது மிக பழமையான ரயில் நிலையமாகும். ரயில் வண்டிகளை இயக்க ஆரம்ப காலங்களில் நீராவி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதில் 3 ரயில் பாதைகள் தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் முக்கிய 3 ரயில் இணைப்புகள் இதுலேருந்து எத்தனை 5 கொடுத்துருக்காங்களோ இதில் ஏதாவது 3 எழுதிக்கிட்டா போதும். கிம்சாகர் விரைவு வண்டி கன்னியாகுமரி டு ஜம்மு, அப்புறம் தமிழ்நாடு விரைவு வண்டி சென்னை டு புதுடெல்லி, திருக்குறள் விரைவு வண்டி கன்னியாகுமரி டு புதுடெல்லி, கோரமண்டல விரைவு வண்டி சென்னை டு கொல்கத்தா, சென்னை விரைவு வண்டி சென்னை டு மும்பை. இதை ஏதாவது ஒரு 3 பேர்களை மட்டும் எழுதினா போதும். அடுத்து 4வது வான்வெளி போக்குவரத்து என்றால் என்ன? வான்வெளி போக்குவரத்து பயன்படுத்தும் வாகனங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த பேஜ் நம்பர் 119 பக்கம் இருக்கு.
வான்வழி போக்குவரத்து என்பது உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக விரைவாக வான்வழியை பயணம் செய்ய உதவும் போக்குவரத்து தான் என்னது வான்வழி போக்குவரத்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து விமான போக்குவரத்து, ஹெலிகாப்டர் 2 வகைகளாக இருக்குது. அடுத்து 5 போக்குவரத்தின் ஏதேனும் 3 நன்மைகளே எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க வரும் போக்குவரத்தின் 3 நன்மைகள். வேளாண் மற்றும் தொழில்துறை உற்பத்தியின் வளர்ச்சி, அதாவது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மூலப்பொருட்களை கொண்டு செல்வதன் மூலமாக விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியில் போக்குவரத்து அமைப்பு பெரும்பங்கு வகிக்குது. அப்புறம் 2வது வர்த்தக வளர்ச்சி, ஒரு நாட்டின் வர்த்தகத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஒரு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்குது. 3வது வந்து சுற்றுலாவை மேம்படுத்துதல், இது பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய உதவுகிறது. ஒரு நல்ல போக்குவரத்து அமைப்பு இல்லாமல் சுற்றுலாவை மேம்படுத்துவது சாத்தியம் அல்ல. இந்த தான் போக்குவரத்துடைய நன்மைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து புக்குக்குள்ளே இருக்கிற முயற்சி செய்ய வினாக்களை கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். இந்தியாவிலே 2க்கும் மேற்பட்ட துறைமுகங்களை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். என்னென்ன மாநிலம் பார்த்தா எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, இந்த 3 இடங்களை வந்து துறைமுகங்களை கொண்டிருக்கு. அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்களின் பெயர்களை கூறுக. அதை சொல்லியாச்சுல எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, இதான் வந்து முக்கியமான துறைமுகங்கள், தமிழ்நாட்டில் துறைமுகங்கள். அப்புறம் 3வது கொஸ்டின் கடல் போக்குவரத்து தொடர்பான உள்கட்டமைப்பை கையாளும் அரசு நிறுவனத்தின் பெயரை கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. அந்த உள்கட்டமைப்பை நிர்வகிக்கிற அந்த அரசாங்கம் என்னென்னா கப்பல் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற அரசாங்கம் தான் இந்த உள்கட்டமைப்பை கையாளுற அரசு நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விமான போக்குவரத்தில் எந்த வாகனம் குறுகிய தூர பயணத்தை உதவுகிறதுனா ஹெலிகாப்டர். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெலிகாப்டர்கள் குறுகிய தூரத்திற்கு பயணம் செய்ய பயன்படுகிறது. தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளனன்னு கேட்டாங்கன்னா இதற்குள்ள சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி 4 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. இதில் 4ஆம் வகுப்பு சமூகத்தில் 2ஆம் பருவத்துக்குரிய இந்த 3 பாடத்துக்குரிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்டு உள்ளே இருக்கிற கொஸ்டினுக்குரிய ஆன்சரும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து 1 to 5th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வெளியிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை மற்ற வீடியோங்களும் ஷேர்